ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக மேங்கோ குல்ஃபி செய்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேனை வச்சு அதில் தேவையான அளவு பால் ஊற்றி சர்க்கரை போட்டுடணும். ஸோ அதனால் பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து மேங்கோ நல்லா தோல் இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ண மேங்கோ வந்து இந்த ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோடனே நம்ம பாயில் பண்ணல அந்த மில்க்கையும் வந்து இதில் ஊற்றிடணும். தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஊற்றினோடனே நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். இதை நான் வந்து குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து குல்ஃபி மோல்ட்லேயே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஊற்றிட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவும் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 8 hours நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து 8 hours ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு தண்ணியில் நல்லா ஊற வச்சா நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது என் தம்பி சாப்பிட்டுட்டு கூட சூப்பராக இருக்குன்னு சொன்னால். ஸோ நீங்களே கண்டிப்பாக